வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 7/2/2023 மார்னிங் பேட்ச் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த crocodile poem appears in the book. ஸோ இந்த crocodile poem எந்த புக்கில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தோன்னா அலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். இது எழுதுனது யாருன்னா லீவிஸ் கேரோல். ஸோ 1865 பப்ளிஷ் ஆன ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் என்ற புக்கில் தான் crocodile poem இருக்கு. Delhi is farther from Chennai than Tiruchi. Here the word farther refers to. இங்க இதோட மீனிங் என்னன்னா சென்னையிலிருந்து திருச்சியை விட டெல்லி தூரமா இருக்கு. கரெக்ட் தானே? நம்ம சென்னையிலிருந்து திருச்சி நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அதனால திருச்சியை காட்டிலும் டெல்லி தூரமா இருக்கு. அப்போ இது எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஃபார்தர்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டிஸ்டன்ஸ். தென் which of the following sentence expresses the impossible condition? இங்கே 4 கண்டிஷன் கிளாஸஸ் கொடுத்துருக்கு. எது இங்கே ராங்காக இருக்குன்னு கேட்குறாங்க. இஃப் சரவணன் had played well he would have won the match. இது கரெக்ட். ஸோ had playedன்னு வந்ததுன்னா would have won இருக்கணும். இது கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் played well. ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது would win the matchன்னு இருக்கணும். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கு. அடுத்தது plays well. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது will win the matchன்னு இருக்கு. இதுவும் கரெக்டாக இருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு ராங்காக இருக்கக்கூடியது என்னன்னா இஃப் சரவணன் had played well he would win the matchன்னு இருக்கு இல்லையா? இது இப்படி வரக்கூடாது. இஃப் சரவணன் had played wellன்னு தான் would have won the matchன்னு தான் இருந்திருக்கணும். ஸோ இது தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ். இது ராங்காக இருக்கு. would have wonன்னு இருக்கணும். ஸோ இது ராங்காக இருக்கு. ஸோ அதனால A4 தான் இங்கே நம்மளுக்கு இம்பாசிபிள் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன், choose the correct tense for the following sentence. I dash work as a teacher since 2013. 2013லேருந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ஸ் ஒரு பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா அது என்ன வரும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்டில் தொடங்கிச்சு, அது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்தால் என்ன வரும்னு சொன்னால் நம்ம ஹாவ் பீன் ஒர்க்கிங். ஸோ ஐ இருக்கனால ஹாவ் பீன் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த இடியம்ஸ் வித் த மீனிங். ஒரு பக்கம் இடியம்ஸும் இன்னொரு பக்கம் அதோட மீனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் இருக்கு. அப்போ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா என்ன வரும்? எப்பயாவது. அண்ட் ஈவெண்ட் தட் ஹேப்பன் ரேர்லி. எப்பயாவது தான் அந்த ஈவெண்ட் நடக்கும். ஆன் த பால்னா அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். வென் சம்ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த சிச்சுவேஷன் வெல். அடுத்தது த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னா த சீக்ரெட் இஸ் அவுட். ஏதோ வெளியே வந்திருக்கு. அப்போ சீக்ரெட் வெளியே வந்திருக்கு. லிசன். ஸோ லெண்ட் அன் இயர், காது கொடுத்து கேட்குறது. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் A2ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் த காம்பினேஷன் ஆஃப் த வேர்டு பிளாக் போர்டு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? பிளாக்னா என்ன? அதோட கலர், அதோட ஒரு பொருளோட தன்மையை பற்றி சொல்லணும்னா அது என்னது வரும்? அட்ஜெக்டிவ் வரும். அப்போது பிளாக்னா அட்ஜெக்டிவ், போர்ட்னா என்ன? நவுன். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் தான் இங்கே கரெக்டான காம்பினேஷன். ஹமீத்ஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப். எதனால் அவரோட அப்பா, ஹமீதோட அப்பா இறந்தாரு? காலரா. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த மீனிங் ஆஃப் த இடியம். ஹிட்ஸ் பிலோ த பெல்ட் லைன் ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் இல்லீகல் இன் பாக்ஸிங். பாக்ஸிங்கில் பெல்ட் லைன் கீழே அடிக்கிறது இல்லீகலாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ இதோட கரெக்ட் மீனிங் எங்கே வருதுன்னா A2 பிலோ த பெல்ட் தான் கரெக்டான மீனிங். நெக்ஸ்ட் ஒன், நோட்ஸ் ஆஃப் அ மீட்டிங் ஆர் கால்ட் மினிட்ஸ்.
ஸோ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங்கில் நடந்த அந்த ஐடியாலாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதை என்னென்னு சொல்லுவாங்க? மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு, fill in the blanks with suitable phrasal verb. The rugby match dash at 3 o'clock. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 3 o'clock ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆர் பிகினுக்கு என்ன மீனிங் வரும்? கிக்ட் ஆஃப் தான் மீனிங் சரியாக இருக்கும். ஃபைண்ட் த ரைட்லி மேட்ச்டு phrasal verb with its meaning. இங்கே கரெக்டாக இருக்கக்கூடிய பேர் தான் கேட்டிருக்காங்க. கெட் ரிட் ஆஃப்னு இருக்கு இல்லையா? ஸோ கெட் ரிட் ஆஃப்னா வந்து அதுலேருந்து வெளியே வர்றது, இது கரெக்டாக தான் இருக்குது. டு எலிமினேட், அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்க்கும்போது கால் ஆர்னா என்ன வரணும்? விசிட்னு வரணும், ஆனால் இங்கே டேக் கேர்னு இருக்குது. லுக்டு ஆஃப்டர்னா டேக் கேர்னு வரணும், ஆனால் பிகின்னு இருக்குது. கிக் ஆஃப்னா இங்கே தான் வந்து பிகின்னு வரணும், ஆனால் விசிட்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் A1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் அப்ராப்ரியேட் கன்ஜக்ஷன். Walk quickly dash you will not overtake him. ஸ்பீடாக நட, அப்படி இல்லைன்னா அவனை உன்னால் ஓவர்டேக் பண்ண முடியாது. அப்போ என்ன வரணும்? எலிஸ் வாக் குயிக்லி, எலிஸ் யூ வில் நாட் ஓவர்டேக் ஹிம், அப்படி இல்லைன்னா உன்னால் ஓவர்டேக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ப்ராசஸ் ஆஃப் நோட் மேக்கிங். நம்ம நோட் மேக்கிங்கில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ராங்காக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் லைக் ஆர்டிக்கல், ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஷுட் பி அவாய்டட். ஸோ இப்போது நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங்னா, இப்போ ஒரு கிளாஸே எடுக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்காக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிப்போம்? அந்த நோட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அந்த ஐடியா, அந்த கீவேர்ட்ஸு, ஸோ அதை ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கிட்டால் போதும். இந்த கீவேர்ட்ஸு, அப்புறம் இந்த புல்லட் பாயிண்ட்ஸு, ப்ரேசஸ், ஷார்ட் அண்ட் எதுவாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. நோட்ஸ் நீட் டு பி இன் கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ இது என்னது? கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன, இதுதான் ராங். ஏன்னா நோட்ஸ் மேக்கிங்கில் நம்மளுக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். அதனால் கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இங்கே ராங்கான ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ்மே பார்த்துடலாமே. மெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் ஷுட் பி கிளியர்லி டிஸ்டிங்யூஷ்ட். ஓகே, ஸோ மெயின் பாயிண்ட் என்ன? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன வந்து இன்னும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் என்னென்ன கிடைக்குது. அப்போது மெயின் பாயிண்ட்ஸ் தனியாக, செப்பரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து தனியாக வந்து நம்ம டிஸ்டிங்யூஷ் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் ஷுட் பி நம்பர்டு. கரெக்ட். ஏன்னா ஸோ ஹெட்டிங்ஸும் சப்ஹெட்டிங்ஸும் நம்பர் வைஸாக நம்ம இது இருந்தால் தான் நம்மளுக்கு லாஜிக்கலாக அது என்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ A2 இஸ் த இங்கே ராங்கான ப்ராசஸ் ஃபார் நோட் மேக்கிங். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் டென்ஸ். ஸோ இங்கே டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஹவு லாங் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? எவ்வளோ நேரமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? ஹாவ் யூ பீன் வெயிட்டிங். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன? எப்போலேருந்து இவங்க வெயிட் பண்ணுறாங்க? பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? பாஸ்ட்லேருந்து வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரெசண்ட் ஸ்டில் இன்னும் கண்டினியூவாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, முன்னாடியே பாஸ்ட்லேருந்தே அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசண்ட் வரைக்குமே அந்த ஈவெண்ட் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி போனால் என்னன்னு சொல்லியிருக்கோம்? நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன வரணும்? ஹாவ் யூ பீன் வெயிட்டிங்னு வந்திருக்கணும். தென் write the poetic word for eyes lacking the feeling of warmth or endearing expression. அப்படின்னா என்ன? ஸோ ஒருத்தங்க அந்த எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்காங்க. ஸோ அவங்க கண்ணில் வந்து எந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு உணர்ச்சின்றது எதுவுமே தெரியல, பிளாங்காக இருக்குது. அப்படின்னா இங்கே இதோட கரெக்டான வேர்டு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். ஸோ கண்ணு வந்து என்னவா இருக்குது? இப்படி எமோஷ்னலாக ரொம்பவுமே வந்து அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க, டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வார்ம்த், அந்த சந்தோஷன்றது வெளிப்படலை.
Then, the vigorous pantomime didn't draw from any remark from Slutherby. The underlined word means. ஸோ இந்த pantomime இருக்கு இல்லையா, இது என்னன்னா exaggerated behavior. ஸோ ஒரு அதிகப்படிமையான ஒரு பிஹேவியராக இருக்குது. இப்போ சொல்லுவோம் இல்லையா, என்னடா 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் இப்படி 1000 ரூபாய்க்கு நடிக்கிறியேட். அப்போது அதோட அந்த பிஹேவியர் வந்து அங்கே அந்த ஆக்டிங் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது, மிகைப்படுத்தப்பட்ட இருக்குது. ஸோ A2 இஸ் த இங்கே ரைட் ஆன்சர். பிக் அவுட் த ட்ரைசிலபிக் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் வேர்ப்ஸ். இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எது ட்ரைசிலபிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 சிலபிளாக எது வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, வேன்குஷ். ஸோ இது என்னது, ஸோ இந்த வேன் தனியாக வரும், குஷ் தனியாக வரும். ஸோ இது டூ சிலபிக் வேர்டு. நெக்ஸ்ட் ஒன் சஸ்பெக்ட். ஸோ சஸ்பெக்ட் பார்க்கும்போது சஸ் தனியாக வரும், பெக் தனியாக வரும், அதுக்கும் 2 சிலபிள். ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஸோ ப்ரோ ஒன்று கிராம் ஒன்று, அப்போ அதுவும் என்னது 2 சிலபிள் தான். இப்போ பெர்மிஷன் பார்க்கலாம், permission. ஸோ இதுதான் என்னது ட்ரைசிலபிள் வேர்ட். ஸோ A4 இஸ் த ரைட் ஆன்சர். தென் விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃபோக் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட ஃபோக் டான்ஸ் எது இங்கே கிடையாதுன்னு கேட்குறாங்க. கரகாட்டம் நம்மளுடைய ஃபோக் டான்ஸ் தான், காவடி ஆட்டமும் நம்மளுடைய ஆட்டம் தான், பாரம்பரியமான ஆட்டம் தான், பொய்க்கால் குதிரை ஆட்டமும் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தது தான், மோகினி ஆட்டம் மட்டும் எங்கேருந்து வந்தது, கேரளா. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் கிளிப்டு வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் வேர்ட் மூவிங் பிக்சர். மூவிங் பிக்சர் எதை சொல்லுவோம்னா வீடியோ. ஸோ மூவிங் பிக்சர்னா வீடியோ. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். லைக் அ ஹியூஜ் பைத்தான் winding round and round the rugged truck intended deep with scares, a creeper climbs in whose embraces bound no other tree could live. In the above line, the vine in animal terms is used to illustrate and also impaling movement. It is called dashன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க இந்த லைன். அது என்ன போயம்னா காசரியா போயம் ஒன்று. ஸோ அந்த போயமில் அந்த போயட் வந்து அவருடைய சின்ன வயசு மெமரியை வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. ஒரு ட்ரீ இருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில். அந்த ட்ரீ பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ட்ரீ, ரொம்பவுமே பெரிய ட்ரீயாக இருக்கும். அந்த ட்ரீயோட ட்ரங்க்கெல்லாம் பார்க்கும்போது ஸ்கேட்ஸாக இருக்கும், அதாவது அந்த கோடு கோடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கோடு கோடாக இருக்கிற இடத்துல நிறைய இந்த க்ரீப்பர்ஸ்னால் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து சுற்றி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வளருது எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு பைத்தான்னு மலைப்பாம்பு. ஸோ மலைப்பாம்பு எப்படி வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி ஒரு ட்ரீயில் இந்த க்ரீப்பர்ஸ்லாம், அந்த செடி க்ரீப்பர்ஸ்லாம் என்னன்னா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஒரு ட்ரீயை எது கூட எதோட சேர்த்து சொல்கிறாங்க, ஒரு ட்ரீயை பைத்தான்னு சொல்கிறாங்க, மலைப்பாம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உயிரில்லாத ஒரு பொருளை ஒரு அனிமல் டேர்மில் சொல்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஜூமார்ஃபிசம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. இஃப் ஷீ டேஷ் அன் ஏஞ்சல் ஷீ வுட் ஃப்ளை. அவள் ஏஞ்சலாக இருந்திருந்தா அவள் பறந்திருப்பா. அப்போது இங்கே எது ரைட் ஆன்சர்? ஸோ வேர். இஃப் ஷீ வேர் அன் ஏஞ்சல் ஷீ வுட் ஃப்ளை தான் ரைட்டான ஆன்சர். தென் choose the correct meaning of the idiom given. Traffic is moving at a snail's pace. ஸோ டிராஃபிக்கில் வண்டியெல்லாம் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு தான் மீனிங். அதாவது ஸ்னெயில்ஸ் பேஸ்ன்னு சொல்லும் போது நத்தை வேகம் தான் அதோட மீனிங் வருது. அப்போது டிராஃபிக்கு நத்த வேகத்தில் வந்து வண்டிங்கெல்லாம் மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ வெரி ஸ்லோலி. நெக்ஸ்ட் ஒன், த வேர்ட் ஹூஸ் இஸ். ஸோ இந்த ஹூஸ்னு இருக்கு இல்லையா, அது என்னன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அப்போது ஜெனிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் கரெக்டான ஆப்ஷன். fill in the blank with a suitable quasi model கேட்டிருக்காங்க. we dash help the needy.
தேவைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ குவாசி மாடல் கேட்டிருக்கிறதுனால ought to, we have to help the needy. அதுதான் வந்து ரைட்டான ஆப்ஷன். தென் choose the appropriate question tag and complete the sentence கொடுத்துருக்கு. This article is very good. அப்போ எப்படி எழுதணும், ISS. ஸோ இஸ் தான் வரும். இதோட நெகட்டிவ் ஃபார்மில் எழுதும். ஸோ isn't it this articleன்றதுனால அதை எப்படி எழுதலாம், அதை இட்னு எழுதலாம். ஸோ isn't it it தான் ரைட்டான ஆன்சர். Next one, pick out the word, the term which means end is called. So இங்கே end எதை மீன் பண்ணுதுன்னா final. So A3, final is the right answer. Next, choose the right syllabification for the word negotiation. So right answer என்ன வரும், A3 தான் right answer. Negociation. So this is the right answer. Pick out the correct poetic device is used in the line given below கொடுத்துருக்கு. And a grey mist on the sea's faceனு கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன மீனிங் வருதுன்னா, sea's faceனு சொல்லும்போது கடலோட முகத்தில் கிரே மிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரே மிஸ்ட்னா ஒரு மூடு பனி, கிரே கலரில் இருக்கக்கூடிய பனி வந்து படர்ந்துருக்கு. எது மேலே, சீயோட ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. சீக்கு எங்கேயாவது ஃபேஸ் இருக்கா, கடலுக்கு எங்கேயாவது முகம் இருக்கா? ஸோ ஒரு கடல் இருக்குது, அந்த கடலோட முகத்து மேலே என்ன வந்திருக்கான், கிரே மிஸ்ட் இருக்கான். அப்போது உயிரற்ற ஒரு பொருளை என்னவா சொல்கிறாங்க, உயிருள்ள பொருள் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், உயிரில்லாத ஒரு பொருளை ஹியூமன் குவாலிட்டிஸோட சொல்கிறது. அது என்னது, பர்சனிஃபிகேஷன். மற்ற ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு தெரியும் என்னன்ட்டு. ஸோ சிமிலினா ரெண்டுத்தை வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோம் நம்ம, லைக்னா ஆஸ் யூஸ் பண்ணி. அடுத்தது ஜூவோமார்ஃபிசம்னாலும் நம்மளுக்கு தெரியும், இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, ஸோ A2 இருக்குது, நம்ம டோ போயான்னு இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்க்கும்போது அதோட வேர்டும் அதோட சவுண்டும் சிமிலராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா கேட்டோட சவுண்டு என்னது, மியூ. ஆனால் நம்ம அதை எழுதுறதும் அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் அந்த வேர்டும் என்ன சொல்லுது, மியூன்னு தான் சொல்லுது. இப்போ மற்றது பார்க்கும்போது பாம்போட சவுண்டு இஸ், நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதும் HISSன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த வேர்டும் அதோட சவுண்டும் ரெண்டுமே சேமாக வந்து சிமிலராக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த ஒனமோட்டோபியா. நெக்ஸ்ட் ஒன், மூன் ஸ்ட்ரக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார்னு கொடுத்துருக்கு. ஸோ மூன்னா என்ன, நவுன். இந்த ஸ்ட்ரக்குன்னு இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்குன்னா ஸ்ட்ரைக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இந்த ஸ்ட்ரக். ஓகேவா, ஸ்ட்ரைக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஸ்ட்ரக்கு. ஸோ அப்போ என்ன வந்திருக்கணும், நவுன் ப்ளஸ் பார்ட்டிசிபிள் தான் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், add suitable question tag to the following sentenceனு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் டேக் தான் கேட்டிருக்காங்க. என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் மெடிடேட் ஃபார் சம் டைம். நம்மெல்லாம் கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணலான்னு கொடுத்துருக்கு. இங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ லெட்ஸ் க்ளோஸ் ஆர் ஐஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெட் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம எப்படி எழுதணும்னா, ஸோ இதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் தேவையில்லை, நம்ம பாசிட்டிவ் ஃபார்ம்லேயே எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு லெட்டுன்னு இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்ணணும்னா ஷெல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் ஐஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிறதுனால என்னென்னு வரணும், ஷெல்வி தான் கரெக்டான கொஸ்டின் டேக்காக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் டேகுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோவோ போட்டிருக்கோம், அதில் கிளியராகவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் டேக்கோட வீடியோவை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்.